ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரம் மற்றவங்க சாட்சி சொல்லும்போது அதை நம்ம கேட்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும்ல, அது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும். என்னடா இவங்க இவ்வளோ அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செஞ்சுருக்கிறாரே, எப்படி இது நடந்துச்சு? ஆனால் நான் ரொம்ப அற்புதத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு சிங்கிள் மிராக்கிள் கூட நடக்க மாட்டேங்குதே, ஒரு சின்ன அற்புதம் கூட நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட கூட இருக்கீங்களா? அந்த நாளை உங்களுக்கு கர்த்தர் சமீபமாக வச்சிருக்கிறாரு. கவலைப்படாதீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட ஒரு வார்த்தையை பேசுறாரு. யாத்திராகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8வது வார்த்தையுடைய கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். இங்கே மோசே தன்னுடைய மாமனாருக்கு கர்த்தர் எப்படி எகிப்திலிருந்து ஜனங்களை மீட்டு கொண்டு விடுவித்தார் அப்படிங்கிறத சாட்சியா சொல்றார். இதே நாட்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்ததை மோசே மாமனுக்கு சாட்சியாக சொன்னாரோ, அதே போல கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை ரட்சித்ததை, தேவன் உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை நீங்க சொல்ல போகிற நாட்கள் வந்துருச்சு. உங்களுக்கு தேவன் நீங்க எதிர்பார்த்து கொண்டு வந்த அற்புதத்தை அவர் செய்ய போகிற நாட்கள் வந்துருச்சு. நீங்க என்ன செய்ய போறீங்க தெரியுமா? தேவன் உங்களுக்கு நன்மை செஞ்சதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாட்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்படின்னா அற்புதங்கள் உங்களுக்கு அருகிலே வந்திருக்கிறது. நீங்க என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து எனக்கு நடக்காதோ, எனக்கு செயல்படாதோ, எனக்கு வராதோ, எனக்கு கிடைக்காதோ, இப்படி இருக்காதோ என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்களோ, அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி நீங்க சாட்சி சொல்லுகிறவர்களாக தேவன் மாற்றப் போகிறார். மற்றவர்களைப் போல தேவன் உங்க வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அநேகருக்கு சொல்லி அநேகரை கிறிஸ்துவின் பக்கமாக கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாக தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்க ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்ய போறார். அதை நீங்க சொல்ல ஆசைப்படுறீங்களா? நிச்சயமா நான் சொல்றேன், கர்த்தர் எப்படி மோசேக்கு கர்த்தர் உதவி செய்தாரோ, அதே மோசேயின் தேவன் உங்களுக்கும் அநேக விடுதலையை கொடுத்து, அநேக அற்புதங்களை கொடுத்து, உங்க பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செஞ்சு, உங்க வேலைக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு, உங்க எதிர்காலத்துக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு, உங்க வீட்டுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு, உங்க தேவைகளுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு, உங்க கடன் பிரச்சனைக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு, உங்க பிசாசுடைய கட்டுகளுக்கிலிருந்து தேவன் உங்களை விடுவித்து ஒரு அற்புதத்தை செஞ்சு, நீங்க முடியாத ஒரு பாவத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து அதுல ஒரு அற்புதத்தை செஞ்சு அநேகருக்கு நீங்க சாட்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாட்கள் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். விசுவாசிப்பீங்கன்னா நிச்சயமா நடக்கும். ஆண்டவர் உங்க மூலமா அநேகரை கட்டி எழுப்ப போகிறார். அநேகருக்கு நீங்க கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை நீங்க அநேகருக்கு சொல்ல போறீங்க. அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. விசுவாசத்தோட காத்திருங்கள். இன்னைக்கு அநேக